ஒரு படத்தில் காமெடியில் விவேக் சார் பக்கத்தில் கொண்டு கேட்பாரு, லவ்னா என்னடா அப்படின்னு. அவன் டக்குன்னு சொல்லுவான் அடுத்த செகண்டு, ரூம் போடுறது அப்படின்னு. இன்றைக்கி இருக்கிற லவ் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் லவ் கண்ணால் பார்த்ததும் கிடையாது, தொட்டுக்கிட்டதும் கிடையாது, பேசிக்கிட்டதும் கிடையாது. ஏன் முகத்தையே பார்த்துக்காமல் பல வருஷங்களாக லவ் பண்ணி லெட்டர் மூலமாக தூரத்துலேருந்து வெறும் பார்வைகளால் மட்டும் முழுமையான உருவம் கூட தெரிஞ்சிருக்காது. அங்கே ஒரு ஆள் நிற்கிது, அது மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரியான காதல்லாம் இருந்தது. இப்போ என்னடானா இன்றைக்கி ஒரு ரீசெண்ட்லியாக கூட ஒரு ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிளாக் கலர் டியூப் பைக் வச்சுருக்கவங்கன்னா தங்கம், எனக்கெல்லாம் அப்படி பசங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற லவ்வாக இருக்குது. அதுகளை கொண்டாடுறதுக்குன்னு ஒரு குரூப்பு. அதாவது இன்றைக்கி அந்த பைக் வச்சுருந்தா இவங்க கூட லவ்வு, அதுக்கு அடுத்த மாடல் பைக் வந்துச்சுன்னா அவங்க கூட லவ்வு. இதுக்கு பேர் லவ். இன்னொரு பக்கம் நம்மளுக்கு செலவு பண்ணுற ஏடிஎம் மிஷின் மாதிரி பசங்களை பயன்படுத்திக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஏடிஎம் மிஷினுங்க பொண்ணுங்களாக மாறிடுறாங்க. ஏன்னா பொண்ணுங்கிட்ட வசதி இருக்கும், அதுகளுக்கு இந்த வெளில போகிறது வர்றதுக்கெலாம் கூட்டு சுற்றுறது ஒரு பக்கம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா வீட்டில் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் விட்டது தான். பெண்கள் வந்து பொம்பளை பிள்ளைய வந்து சுதந்திரமாக இருக்கட்டும், படிக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும்னு விட்டது தான். அவங்க கரெக்டாக தான் விட்டுருக்காங்க. அதாவது பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய பிள்ளைய மேலே நம்பிக்கைப்பட்டு அவங்க கரெக்டாக தான் அதை நடத்துகிறாங்க. இந்த பெண் பிள்ளைகளும் பசங்களும் தான் அவங்கள ஏமாத்துறத நினச்சி இவங்களே ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. போய் சொன்னால் என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளை அப்படிலாம் பண்ணியிருக்காது சார் அப்படின்வாங்க. ஆனால் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு வந்து நிற்கிங்க, பையனும் சரி பொண்ணும் சரி. இந்த ஸ்டேஜ் அப்படி ஒரு மோசமான சூழ்நிலை வாழ்கிறோம். என்றைக்கு மொபைல் எல்லாரும் கைக்கும் போச்சோ அன்றைக்கே எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் என்ன, அந்த லவ்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது தான் ரொம்ப கொச்சையான ஒரு சொல்ல இப்போ பார்க்கப்படுது. ஓய்வோன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன், ரூம் போடுறது. சாதாரண மினி பஸ்ஸில் இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகணுன்னா கூட தனியாக போகிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு ஒரு பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பஸ் டிரைவர் கண்டக்டர்லாம் ரொம்ப சங்கடப்படுறாங்க. சார் கேட்டால் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க சார், நாங்கள் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. சரி நான் அலோட் பண்ணால் அங்கே போய் இறங்குற இடத்துல பார்த்தா காண்டம்லாம் உள்ளே கிடக்கு சார். இதுக்கு பேர் லவ்வா? காதல். நான் இந்த பிள்ளையை தான் லவ் பண்ணுறேன், இந்த பிள்ளையை நான் கட்டி வைங்க, இந்த ஸ்டேஜில் நான் இருக்கேன்னு சொல்லி நேரடியாக போய் பெற்றவங்க கிட்ட நின்று அந்த பொண்ணை கட்டி கொடுங்கன்னு கேட்குறது கூட தைரியம் இல்லாததுக்கு பேர் காதல். இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க, நம்ம அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் நின்று போராடி ஜெயிச்சு ஒரு வேலைக்கு வந்து அது வரைக்கும் அந்த பொண்ணும் காத்திருந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் நாசமாக போகிறதெல்லாம் வேறு. ஆனால் அந்த காதல் ஜெயிக்கணுன்றதுக்காண்டி அடித்து பிடிச்சி ஒன்றா வாழ்க்கையை ஓட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, அது காதல். இப்போல்லாம் கையில் 5000 ரூபா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லவ்ன்றான். ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா அதுக்கு பேர் லவ்ன்றான். மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் சண்டை பார்த்தீங்கன்னா இன்னொரு பையனோட சுற்றிக்கிட்டு இருக்குது, இங்கிட்டு இன்னொரு பொண்ணோட சுற்றிக்கிட்டு இருக்குது. இது நிறையா ஓடிடுச்சு. கேட்டால் பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி. செருப்பை எடுத்து அடிக்காத வரைக்கும் தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீசென்சியாக பார்க்கப்படும். ஆனால் என்றைக்கு வாங்க போகிறாங்கன்னு தெரியல. நிறையா நடக்குது. ரீசெண்ட்லியாக பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் ஒரு பையன் ஒரு பொண்ணோட உட்காந்து வண்டியில் உட்காந்துக்கிட்டு, நேற்று நைட்டு பார்க்குறேன் 9:30 அன்டைமு ஒரு இடத்துலலாம் பைக் ஒரு கல்லோரமாக போட்டுட்டு அந்த பையன் காலை அப்படி ஒரு சைடாக வச்சு மறைச்சி உட்காந்துருக்கான், அந்த பொண்ணு கீழே உட்காந்துருக்கு. வெளியே சொன்னால் வெக்க கேடு. இன்றைக்கி கேட்டால் இதுக்கு பேர் லவ்னு சொன்னாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இதை லவ்னுலாம் எங்கேயுமே அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க. முதல்லாம் போனோம்னா சரி இந்த பையன் பார்க்க நல்ல பையலாக இருக்கான், இந்த பொண்ணு நல்லா பொண்ணா இருக்குது அப்படின்ற மைண்ட் இருந்தது. இப்போல்லாம் பொண்ணு பையனாலே புரோக்கரே பயப்படுறாங்க. புரோக்கர் போய் பொண்ணு பார்க்க போனோம்னா மிரள்றாங்க. ஏன்னா பெரிய பெரிய வேலைகள்லாம் நடக்குது, ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்குது. கடைசியில் பார்த்தா தான் கல்யாண ராணிகள், கல்யாண ராமன்கள்னு வருது. அத்தனை பேர் கூட தெரியாமல் சுற்றுறது, பசங்களும் சரி பொம்பளை பிள்ளைங்களும் சரி. கடைசியில் அந்த ஸ்டேஜ் வரும்போது சட்டம்லாம் வந்து கல்யாணம் பண்ணுது. இதெல்லாம் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. முதல்லாம் ஒரு ஊருக்குள்ளே வந்து ஒரு பையன் நின்றானாலோ, ஒரு பொண்ணு சம்மந்தம் இல்லாமல் வந்துச்சுனாலோ, இல்லை ஒரு ஆணோ பெண்ணோ யாராவது வந்தாங்கனாலோ அந்த என்ட்ரன்ஸில் இருக்கவங்க என்னையா புதுசாக இருக்க, யார் வீட்டுக்கா வந்திருக்க, எங்கேயா வந்திருக்கேன்னு கேட்பாங்க. இப்போலாம் கேட்க முடியல. காவல்துறை அதிகாரிகளே, சார் என்ன சார் இப்படி நின்று பேசிகிட்டு இருக்காங்க, ஏதோ சண்டைலாம் போடுற மாதிரி. தம்பி அதெல்லாம் கேட்காதையா, கேட்டால் என் மாமேனுங்க அண்ணனுங்க, போப்பா நீ வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போப்பா, அதுக்கெல்லாம் நம்ம பேச முடியாதுப்பா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு, அதாவது பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த இடம், தன்னுடைய பிள்ளை சுதந்திரமாக இருக்கணும்னு கொடுக்குற இடம்,
எதை நோக்கி போகுதுன்றதை நிறைய பேர் கண்டுக்கிறது கிடையாது. காசு இருக்கப்பட்ட வீட்டில் நிறையா நடக்கிறது இருக்கட்டும், காசு பணம் இல்லாத வீட்லேயே இது நிறையா தவறு நடக்குது. காசு இருக்கப்பட்டவங்க எப்படியே சமாளித்து வெளில வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நடுத்தர குடும்பத்தில் இருக்க பெண்களும் இதில் பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு கல்லூரி வாசல்லையும் பசங்க ஃபுல்லாக பைக்கோட வெயிட் பண்ணுறது யாருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு வீட்டில் இருந்து போகிற பொண்ணுங்களுக்காண்டி தான். பார்த்துக்கோங்க, உங்கள் பிள்ளைகள் நீங்கள் தான் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க.